நீ பாசி கயிற்று கொட்டிருப்பாய். என் பக்தன் மீது போட்டிருந்தால் பரவாயில்லை. ஆடவர் விழித்தவளே, அலங்காரம் பிடித்தவளே, என் மீதா போட்டாய். மதியற்ற ஏதோ சினத்துடன் இருக்கின்ற என்ன காரணம்? யமதேவனுக்கு எவ்வளவு ஒரு ஆணவம் அகன்று இருந்தால் என் மீது பாசி கயிற்று போட்டிருப்பார். சில கொண்டே உதைத்தே மரண உற்சாகிக்கின்றார். இதோ இந்த சக்கரானவன் ஆயுட்காலம் முடித்து விட்டது. உன்னையே போதித்து வரும்பொழுது இந்த சக்கரனுடைய உயிரை கவராமல் உன்னுடைய லிங்கத்தை கட்டி இழுத்ததா உனக்கு சினம் பிறந்து இந்த யமதர்மனை உதைத்து விட்டீர்கள். தாத்தா, அது மட்டுமா, நீங்கள் எட்டி உதைத்த உதை இந்த பூமியில சாய்ந்த பிறகு 3.25 நாளைக்குள் 18 அக்பருடைய சேனைகள் எல்லாம் பெற்று விட்டிருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது பூமாதேவி பூமிபாரம் தீர்க்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இருக்கின்றானே இந்த சக்கரத்து பூலோகத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார். அவருக்கு ஒரு 100 வயது. அந்த 100 வயதை பகிர்ந்து இந்த சக்கருக்கு கொடுத்தால் இந்த காலம் நீடித்திருப்பான். அப்படி இருக்கும்போது பகிர்ந்து கொடுத்த பிறகு இது ஒரு யமதர்மன் எழுப்பி மறுபடியும் அவரை துரோணி செய்ய சொல்லுங்கள். அப்படியா? முதலில் யமதர்மனை மரண மூச்சாகின்றான். அவன் மூச்சு தெளிக்கின்றான். ஓ கொடுத்து வைத்தவன் இந்த யமதர்மன் கொடுத்து வைத்தவன். இப்படிப்பட்ட உன்னுடைய உருவத்தை கண்டு நான் மெய் சிரித்து போனேன். ஆண்டவா, மெய் சிரித்து போனேன். ஆணவம் பிடித்தவனே, அகண்டை பிடித்தவனே, எவ்வளவு ஒரு ஆணவம் வந்தால் என் மீதே நீ பாசி கயிற்று போற்றிருப்பா. ஆண்டவா, என்னுடைய கடமை என்ன? நீங்கள் கூறி என்னை படைத்து இந்தந்த நேரத்திலே காலம் முழுவதும் உயிரை கவர்வதுதான் என்னுடைய கடமை. கடமை தவறி விட்டேனால் என் நான் உயிரிழக்க நேர்ந்துவிடும். அதனால் பாசை கயிறை லிங்கத்தை பற்றி இருப்பதை கவனிக்காமல் பாசை கயிறை வீசியது தவறுதான். மன்னித்து. ஆனால் ஒன்று, இப்பொழுது என்னுடைய பக்தன், அதாவது அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் என்னையே சிவமே 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 என்ற என்னுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை எப்பொழுது பார்த்தாலும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றான். இவனுக்கு இந்த தினத்திலே ஆயுள் முடிகின்றது. ஆனால் இவன் இறக்காத வண்ணம் இவனுக்கு மீண்டும் இந்த பூமியிலே நிலைத்து வாழும்படி மறுபடியும் உயிரை கொடு என்று வருகிறார். எனக்கு கவரும் வேலை மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஆணையிட்டால் உயிரை நான் தர முடியும். ஆனால் இதை எந்த விதத்தில் என்னால் தர முடியுமா? யமதர்மா, பூலோகத்திலே ஒரு பெண்மணி இருக்கின்றார். அன்னவளுக்கோ வயது 100. அந்த 100 வயதிலே பாதி பகிர்ந்து கொடுத்து இந்த சக்கருக்கு வாழ்வளிக்க வேண்டும் ஒப்பாடி. அப்படி அந்த பெண்ணின் உயிரை பங்கிட்டு இருவரும் திருமணம் முடித்து வாழ்ந்து ஒரே நேரத்திலே உயிரை கவர்ந்து. ஆமா, அப்படித்தானே? உண்மைதான். ஆண்டவா, முக்கன் படைத்த முதல்வா போற்றி. முக்கன் படைத்த முதல்வா தலைவா மருகா போற்றி. தக்கணி மருகா போற்றி. தாயி தலைவா எங்களை வாழ வைக்கும், எங்களை வாழ வைக்கும் ஈஸ்வரா போற்றி. பூமியிலே உயிர்களை படைத்து அந்தந்த உயிர்களை படித்தால் வாழ வேண்டும் என்று வரமுறையை தீட்டி ஆண்டவா, வாழ்க்கையில் விதிப்பதில் பிரணநாதா, வாழ்க்கையில் விதிப்பதில் பிரணநாதா, வாங்கி வள லட்சப்பட்டி கல்லடியும் வில்லடியும் பிரணநாதா, கல்லடியும் வில்லடியும் பிரணநாதா, தான மேத தானுதையும் பரம்படியும் வாங்கி வள லட்சப்பட்டி. பிறகு வெற்றி வலையில் வெற்றி, பிறகு வெற்றி வலையில் வெற்றி, அது போதாமல் விலையில்லாமல்
அடிமையாகியிருக்கேன் அது போதா